இது நாள் வரைக்கும் நம்ம குரோசேல வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ வந்து ப்ராஜெக்ட்ஸ், மினி மினி ப்ராஜெக்ட்ஸ் வந்து செய்யலாம். சரிங்களா? இப்போ வந்து இந்த பேப்பர் பாருங்களேன். எதுக்காக இந்த பேப்பர் வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த பேப்பரை நம்ம எப்படி ஃபோல்ட் பண்றோமோ, அதே மாரி வந்து ஒரு பவுச் வந்து கிரியேட் பண்ண போறோம். நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு இந்த மாதிரி நம்ம குரோசேல ஸ்டிச்சஸ் போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணி வச்சிருப்போம். அந்த பேட்டர்னை வந்து ஒரு பவுச்சா கன்வெர்ட் பண்ணணும். இப்போ ஒரு மொபைல் பவுச் அப்படின்னா நமக்கு மொபைல் வைக்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க மேக் பண்ணிட்டு அதை இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த ரெண்டு சைடையும் வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சைடையும் வந்து ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் மேல உள்ள சைடை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு பட்டன் வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம செயின் போட்டு அந்த பட்டன்ல அப்படியே லாக் பண்ணணும். பண்ணோம்னா ஒரு மொபைல் பவுச் வந்து ரெடி ஆயிரும். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பேப்பர்ல காட்டினது மாதிரி பாருங்க ஒரு பேட்டர்ன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த பேட்டர்னை வந்து எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட பேஸ்ட் செயின் இருக்குல்ல, 45 செயின்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். எதுக்காக 45 போட்டேன் அப்படின்னா, என்னோட மொபைல் இதுல வந்து இன்சர்ட் பண்றதுக்கு வந்து 45 தேவைப்பட்டது. நீங்க உங்களோட மொபைலை வச்சு இதை விட பெருசாவும் போட்டுக்கலாம், இல்ல இதை விட சின்னதாவும் நீங்க போட்டுக்கலாம். சரிங்களா? போட்டு உங்களுக்கு யூஸ் பண்றது மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? சும்மா கடமைக்காக அப்படிங்கிறதுக்காக ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம பண்ற அந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நம்மளே வந்து ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணும்போது அது நமக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும். நம்மளோட பிஸ்னஸை வந்து டெவலப் பண்றதுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்டாகவும் இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது யாராவது பார்த்துட்டு கேட்பாங்க. கேட்கும்போது அவங்களுக்கு நம்ம இது மாதிரி வந்து பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? இதுல வந்து 45 போட்டிருக்கேன். 45 செயின் போட்டு அதுல இருந்து இங்க பாருங்க, இங்க வந்து நான் 33 வரைக்கும் போட்டிருக்கேன். ஏன் 33 போட்டிருக்கேன் அப்படின்னா, என்னோட மொபைல வைக்கும்போது இது வரைக்கும் வருது, இங்க வரைக்கும் வருது. அதனால இங்க வச்சு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது இந்த அளவுக்கு வருது. நான் இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலா ஒரு 5 லைன்ஸ் வந்து போட்டிருந்தேன் அப்படின்னா, இன்னும் நல்லா இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது இந்த ப்ளூ கலர் வந்து இந்த எல்லோவை மறைக்கிற அளவுக்கு வந்திருக்கும். உங்களோட விருப்பம் தான். சரிங்களா? உங்களோட ஓன் கிரியேட்டிவிட்டி தான். என்ன இதுல அப்படின்னா, எப்படி ஸ்டிச்சஸ் போடணும் அப்படிங்கறத மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க நிறைய கத்துக்கலாம் இந்த இதுல. இப்ப பாருங்க, இங்க வந்து 45 செயின் ஸ்டிச்சஸ் போட்டு 33 லைன் போட்டிருக்கேன். 33 ரோஸ், 33 சிங்கிள் ரோஸ் ரோ போட்டிருக்கேன். எல்லோ ஏன் இந்த 3 கலர்ஸ் ஆட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இது என்னோட ப்ராஜெக்ட்ஸ் முடிஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் த்ரெட் இருந்தது. அதை வச்சு நான் வந்து கிரியேட் பண்ணேன். நீங்க வந்து சிங்கிள் கலராகவும் வந்து கிரியேட் பண்ணலாம், டபுள் கலராகவும் கிரியேட் பண்ணலாம். இங்க மேல பாருங்க, ஸ்கேலப் ஸ்டிச் வந்து உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி போடணும்னு. தெரியாதவங்க வந்து நம்மளோட சேனல்ல இருக்கு, யூடியூப் சேனல்ல இருக்கு, போய் பார்த்து போட்டு கத்துக்கோங்க. இங்க ஸ்கேலப் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. போட்டா ரொம்ப அழகா இருக்கும். ஸ்கேலப் போடாம நீங்க வந்து எம்டியாவே வந்து விடலாம். நோ ப்ராப்ளம். ஸ்கேலப் போட்டா இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். அது போல இந்த பார்டருக்கு கூட நீங்க ஸ்கேலப் போடலாம். அதுவும் உங்க விருப்பம் தான். சரிங்களா? இப்ப பாருங்க, இதை எப்படி ஃபோல்ட் பண்ணணும், இதை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லித்தரேன் பாருங்க. நம்மளோட மொபைல் வைக்கிறதுக்காக நான் இதை கிரியேட் பண்ணிருக்கேன். நீங்க இல்ல மணி வைக்கிறதுக்காக கிரியேட் பண்ணாலும் ஓகே தான். அது உங்களோட ஓன் விஷ். இப்ப பாருங்க, எனக்கு இந்த அளவுக்கு தேவைப்பட்டது. இந்த அளவுக்கு இப்படியே ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த சைட் பாருங்க, எப்படி நம்ம ஸ்டிச்சஸ் போடணும் அப்படின்னா, கையில தான் நம்ம வந்து ஸ்டிச் போட போறோம். கையில வந்து நம்மளோட இந்த நூல் வச்சுதான், இந்த யான் வச்சுதான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இந்த ஸ்டிச் பண்றதுக்காக வந்து நம்ம அயன் நீடில் எடுத்துக்கலாம், இல்ல பிளாஸ்டிக்லயே நீடில் இருக்கும். எது இருந்தாலும் அது வச்சு நீங்க ஸ்டிச் பண்ணலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஸ்டிச்சஸ் எப்படி போடணும்னு சொல்லி தரேன் பாருங்களேன். இப்படி வச்சு பார்க்கும்போது நமக்கு இங்க லூப் தெரியும். செயின் ஸ்டிச் தெரியுதா? இந்த 2 செயின், இங்க இருந்து 2 செயினும் இங்க இருந்து 2 செயினையும் எடுத்து அது ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இப்ப ஸ்டிச் போடும்போது உங்களுக்கு புரியும் பாருங்க. கிட்ட இப்ப பாருங்க, இங்க லூப் தெரியுதா? 2 லூப். அதே போல இங்க லூப் தெரியுது பாருங்க. இந்த 2 லூப்பும் இந்த 2 லூப்பையும் சேர்த்து வச்சு ஜாயின் பண்ணி இப்படி ஸ்டிச் போடணும். இந்த சைடெல்லாம் ஸ்டிச் பண்ணணும். அதே போல இந்த சைடெல்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும்.
ஸ்டிச் பண்ணிட்டு இந்த இடத்துல நீங்க ஃபோல்ட் பண்ணிட்டு சென்டர் எது வருதுன்னு பாருங்க. இந்த சைடு 3 ஸ்கேலப், இங்க 3 விட்டுட்டோமா, இந்த இடம் வந்து எனக்கு சென்டரா வருது. இந்த இடத்துல வந்து நான் கொஞ்சம் செயின் போட்டு இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி வச்சுட்டு இங்க ஒரு பட்டன் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த செயின் வந்து இந்த பட்டன்ல மாட்டிட்டோம்னா இந்த மாதிரி க்ளோஸ் ஆயிடும். இல்ல எனக்கு க்ளோஸ் வேண்டாம், நான் சும்மா போல்ட் பண்ணி இப்படி கையில பிடிச்சுப்பேன் அப்படின்னாலும் அப்படியும் நீங்க வச்சுக்கலாம். இல்ல இங்க வந்து நம்ம வந்து நிறைய ஸ்டிக்கர்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல வந்து உங்களுக்கு பேசிக் ஸ்டிச்சஸ்ன்னு கொஞ்சம் இருக்கு. மேஜிக் ரிங் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணோம்னா உங்களுக்கு எப்படி வந்து மோட்டிவ் போடணும்னு சொல்லி தரேன். அந்த மாதிரி மோட்டிவ் போட்ட பிறகு அதெல்லாம் வந்து நீங்க இங்க வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் இந்த பவுச் வந்து ரொம்ப அழகா இருக்கும். பாருங்க, நம்ம கிட்ட வந்து 2 டைப்ல அயன் நீடில் இருக்கு. ஒன்று வந்து இங்க ஹோல்ஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இது வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கு. இதே மாதிரி பிளாஸ்டிக்லயும் என்கிட்ட இருக்கு. அது ரொம்ப பெரியதா இருக்கும். இந்த காது இருக்கு பாருங்களேன், இந்த ஹோல்ஸ் இது வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அதனால நான் அயன் நீடிலே எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எது பெஸ்டா இருக்கோ அது மாதிரி நீங்களும் வந்து நீடில் எடுத்துட்டு, இப்போ நீங்க சேம் கலர் யூஸ் பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த யான் தான் எடுக்கணும். நான் வந்து இதுல வந்து 3 கலர்ஸ் இருக்கு. ஆனா எனக்கு எல்லோ பிடிச்சிருந்தது. கொஞ்சம் நைஸாவும் இருக்கும். நான் எல்லோ வச்சு வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ யான் வந்து எடுத்திருக்கேன். எல்லோ யான் எடுத்துட்டு நீடில் இன்செர்ட் பண்ணி ஸ்டிச் பண்றத பார்க்கலாம். இந்த மாதிரி யானை வந்து நீங்க நீடில் கோர்த்து எடுத்துக்கோங்க. நல்லா லாங்கா எடுத்துக்கோங்க. ஜாயின் பண்றது பாருங்க. ஜாயின் பண்றது கொஞ்சம் நல்ல கேர்ஃபுல்லா ஜாயின் பண்ணணும். நமக்கு எத்தனை ரோஸ் வேணுங்கிறத ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணி விட்டுருங்க. நம்மளே வந்து இப்படி இப்படி வச்சோம் அப்படின்னா ஒரு சைடு 4 ரோஸும் ஒரு சைடு 5 ரோஸும் ஏத்த இறக்கமா இருக்கும். நமக்கு எத்தனை ரோஸுங்கிறத ரோ கவுண்ட் பண்ணி விடுங்க. 1 2 3 4 5 6 ரோஸ் நான் விடுறேன். அப்படின்னா அந்த 6 ரோ விட்டுட்டு மேல வச்சுட்டு பாருங்க கரெக்டா எப்படி இன்செர்ட் பண்றேன்னு பாருங்க நீடில. இங்க ரெண்டு லூப்ல எடுத்துட்டு அதே போல இங்கேயும் 2 லூப் இருக்கும். இந்த மாதிரி நாட் எதுவும் போடக்கூடாது. நீங்க நல்லா நிறைய யான் வந்து விடணும். இந்த யானெல்லாம் வந்து நம்ம உள்ள வச்சு ஹைட் பண்ணி விட்டுருவோம். அதே மாதிரி அது பக்கத்துல இருக்கிற ரூப்ல சேர்த்தாப்ல நம்ம ஹெம்மிங் பண்ணுவோம்ல, ஹெம்மிங் தெரியுமான்னு தெரியல, தெரிஞ்சவங்களுக்கு ஹெம்மிங். இந்த பாருங்க இந்த மாதிரி அதே போல இந்த சைடும் ஈக்குவலா வச்சுக்கணும். டிஃபரன்ஸ் தெரியக்கூடாது. நம்ம ஏன் வந்து சிங்கிள் குரோசேல வந்து இந்த ப்ராஜெக்ட் போடுறோம் அப்படின்னா, சிங்கிள் குரோசே ஸ்டிச்சஸ் பாருங்களேன் ரொம்ப நெருக்கமா இருக்கும். நம்ம இப்ப ஆமி குருமி டால்லாம் செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த பொம்மை செஞ்சாலும் அதுல சிங்கிள் குரோசே தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா உள்ள ஸ்டஃபிங் வைப்போம். ஸ்டஃபிங் வைக்கும்போது அது வெளியில தெரியாது. நல்ல நெருக்கமா இருக்கும். இப்ப இந்த பவுச்சுக்கு வந்து நம்ம உள்ள வந்து துணியெல்லாம் வந்து அட்டாச் பண்ண தேவை கிடையாது. உள்ள என்ன பொருள் வச்சாலும் வந்து கீழே கொட்டாது. கேப்பே இருக்காது. அதனாலதான் வந்து மேக்சிமம் அதிகமா யூஸ் பண்ற ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து சிங்கிள் குரோசே வந்து நம்ம யூஸ் பண்றோம். சிங்கிள் குரோசே ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி கேப் இல்லாம தான் இருக்கும். பேக்ஸ்லாம் பண்றாங்க பாருங்க. பேக்லாம் வந்து சிங்கிள் குரோசே தான் யூஸ் பண்ணுவாங்க. காட்டுறேன் பாருங்க. நீங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் போடும்போது அது வந்து ராங் சைடு. அது ஆக்சுவலா இது வந்து ராங் சைடு ரைட் சைடு அப்படின்னு எதுவுமே இருக்காது. எல்லா ஸ்டிச்சஸுமே உங்களுக்கு வந்து ஒன்று போல தான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு ரோவும் டேர்ன் பண்ணி போடுறதுனால ராங் சைடு ரைட் சைடு அந்த மாதிரி எதுவும் இருக்காது. யான் ஜாயின் பண்றோம்ல, ஜாயின் பண்ணும்போது இந்த பிசுறு வந்து உள்ள வச்சிருப்போம். அதனால இந்த பிசுறு உள்ள இருக்கிற சைடை வந்து நான் வந்து ராங் சைடு அப்படின்னு வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோல வந்து எப்படி வந்து 2 யானை ஜாயின் பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்ப பாருங்க ஸ்டிச் பண்ணியாச்சு. இதை டைட் பண்ணணும் அப்படின்னா 2 சைடும் பிடிச்சு இழுக்கணும். ஸ்டிச்சஸ்ல வந்து ஏதாவது ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஆல்ரெடி நான் டைட்டா தான் போட்டேன். நீங்க சப்போஸ் லூஸா போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சு இழுக்கணும். இழுத்தீங்கன்னா இது வந்து டைட் ஆயிடும். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த யானை வந்து இப்படி ஒட்ட கட் பண்ணிடக்கூடாது. நம்ம நல்லா ஸ்பேஸ் விட்டு கட் பண்ணணும்.
இவ்வளோ கட் பண்ணணும். இவ்வளோ கட் பண்ணிட்டு இந்த யானை வந்து இதுக்குள்ளேயே ஹைட் பண்ணணும், மறைக்கணும். பாருங்க, நான் கொஞ்சம் யான் ஹைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்றேன் பாருங்க. எப்படி ஹைட் பண்ணணும்னு பாருங்க. அதாவது நம்ம ஹைட் பண்றது வந்து வெளியில தெரியக்கூடாது. வெளியில இந்த பக்கம் பார்க்கும்போது அந்த எல்லோ கலர் வந்து தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஹைட் பண்ணணும். அதாவது இந்த 2 ஸ்டிச் இருக்கும்ல, இந்த இந்த ஒரு ஸ்டிச்ல மட்டுமே போட்டு ஹைட் பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம போட்டிருக்க இந்த ஸ்டிச்சஸ் வந்து பிரிஞ்சு வந்துரும். கொஞ்சமா யான் விட்டு கட் பண்ணோம் அப்படின்னா பிரிஞ்சு வந்துரும். நிறைய யான் விட்டு நல்லா டைட்டா வந்து ஹைட் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா டைட்டா இருக்கும். ஒரு ஸ்டிச் வந்து உங்களுக்கு நல்லா ப்ராப்பரா வரணும் அப்படின்னா நீங்க நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணி பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு நல்லா வரும். பேசிக் ஸ்டிச்சஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க ஒரு ஏதோ ஒரு பேட்டர்னை வந்து பார்க்குறீங்க, ஒரு ஆமிகுருமி டால் இல்ல ஒரு பேக் எதுவோ வந்து நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த பேட்டர்னை பார்த்த உடனே அத உங்களுக்கே போட தெரியணும். அந்த அளவுக்கு வந்து நீங்க அந்த ஸ்டிச்சஸ வந்து பிராக்டிஸ் பண்ணி வைக்கணும். அந்த ஸ்டிச்சஸோட சிம்பிளையும் வந்து மெமரைஸ் பண்ணிக்கிறணும். இந்த மாரி இந்த அளவுக்கு வந்து யானை வந்து ஹைட் பண்ணிறணும். இந்த மாரி ஸ்டிச் போட்டுட்டு இந்த பேக்க வந்து டர்ன் பண்ணணும். டர்ன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரைட் சைடு வந்துரும். ரைட் சைடுங்கிறது இந்த ஸ்டிச்சஸ் வந்து உள்ள வந்துரும். இந்த ஹைடிங் மார்க்ஸ் இல்லாத பக்கம் நமக்கு வெளியில வந்துரும். ஒரு ப்ராப்பரான பவுச் கிடைச்சிரும். ரெண்டு சைடு வந்து ஹைட் பண்ணியாச்சு யானை. இது இந்த சைடு, இந்த சைடு பாருங்க. இது இந்த சைடு ஹைட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஹைட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஹைட் பண்ணிட்டு இப்போ வந்து நம்ம வந்து இந்த பவுச்சை வந்து டர்ன் பண்ணிடலாம். டர்ன் பண்ணோம்னா இந்த ஹைடிங் ஸ்பேஸ் எல்லாம் உள்ள போயிடும்ல, நமக்கு வந்து நல்ல பக்கம் வந்து கிடைச்சிரும். இந்த கார்னரை இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கணும். அது மாதிரி இந்த கார்னரையும் இந்த மாதிரி நமக்கு சூப்பரா கிடைச்சிரும் ரெண்டு சைடும். ஓகேவா? இப்ப பாரு, ஸ்கேலப் ஸ்பேஸ இப்படி ஃபோல்ட் பண்ணிடுவோம். இப்போ நான் வந்து அழகான ஒரு ஃப்ளவர் வந்து மேக் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த இடத்துல ஹூக் மாதிரி செயின் போட்டு அந்த ஃப்ளவர் மேல இப்படி மாட்டிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சிருக்கேன். இந்த ஃப்ளவர் தான் அது. இந்த ஃப்ளவருக்கான வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு, நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ளவர் மேக் பண்ணோம் அப்படின்னா நம்ம மேஜிக் ரிங் வந்து ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். மற்ற எல்லா ஸ்டிச்சஸுமே நான் உங்களுக்கு பேசிக் ஸ்டிச் சொல்லி கொடுத்துட்டேன். மற்ற எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். இந்த மேஜிக் ரிங் வந்து கிளாஸ் இன்னும் வரல. மேஜிக் ரிங்குங்கிறது அட்வான்ஸ் கிளாஸ். இந்த பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே உங்களுக்கு மேஜிக் ரிங் எப்படி பேட்டர்ன் ரீட் பண்ணுறது எல்லாமே சொல்லி தந்துடுவேன். சரிங்களா? ஓகே. ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணா கூட அந்த பேட்டர்னை ரீட் பண்ணி நீங்கள் ஃப்ளவர் இது மாதிரி நிறைய மேக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த யானை வந்து அந்த நீடில் இன்சர்ட் பண்ணி இந்த இடத்துல அட்டாச் பண்ணி உள்ள ஹூடி ஹைட் பண்ணணும். ஹைட் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல இந்த ஃப்ளவர் மேக் பண்ணி வச்சிடலாம். அழகா இருக்கும். இப்போ இதை நீங்க வந்து இதுக்கு வந்து நீங்க மேக்னெட்டிக் பட்டன்னு கடையில விற்கும். அந்த மாதிரி பட்டன் வாங்கியும் நீங்க போட்டுக்கலாம். எப்படின்னா மேக்னெட்டிக் பட்டனை இங்க மேல ஒட்டிட்டு கீழே ஒரு மேக்னெட்டிக் பட்டன் ஒட்டினீங்கன்னா இதை இப்படி ஃபோல்ட் பண்ணோடனே அது ரெண்டும் வந்து ஒட்டிக்கும். அது உங்களோட வசதி, எப்படி வசதி உங்களுக்கு இருக்கோ அது மாதிரி நீங்க ஒட்டிக்கலாம். இல்ல எதுவுமே இல்லை அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படியே ஃபோல்ட் பண்ணி இப்படி கையில பிடிச்சிக்கலாம். ரொம்ப அழகா தான் இருக்கும்.
அது இல்ல எனக்கு பட்டன் போடுறது சேஃபா இருக்கும்னா, நீங்க பட்டன் விக்கும்ல உங்களுக்கு. வுட்ல, பிளாஸ்டிக்ல நல்ல பெரிய பட்டன். அந்த பட்டன வாங்கி நார்மல் ஸ்டிச் பட்டன் ஸ்டிச் பண்ற மாரி இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிட்டு, இந்த இடத்துல எப்படி லூப் கிரியேட் பண்ணணுங்கிறத சொல்லி தரேன். பட்டன் சைஸ்க்கு ஏத்த மாரி நம்ம லூப் கிரியேட் பண்ணி, அந்த லூப்ப இப்படி மாட்டிக்கணும். நான் பட்டன் வைக்கல, ஃப்ளவர் வைக்கிறேன். ஃப்ளவர் இப்படி வச்சேன்னா, இந்த பெரிய லூப் கிரியேட் பண்ணி, இதுல வந்து நான் மாட்டிப்பேன். அழகா இருக்கும். அது எப்படி சொல்லி தரேங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளவர வந்து இந்த மாரி ஃப்ளவர்ஸ் இல்ல வேற ஏதாவது மோட்டிவ் நீங்க பண்ணிக்கலாம். அனிமல்ஸ் ஃபேஸ் கூட பண்ணி இதுல வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இத எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்லி தரேன். நீடில்ல இந்த மாரி கோர்த்துட்டு ஃபோல்ட் பண்ணி செட் பண்ணுங்க. செட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஃப்ளவர எங்க வைக்கணும்ங்கறத பாருங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம இங்க வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணும்போது இந்த மாரி நமக்கு மறைஞ்சிரும். இந்த ஃபோல்டிங் ஸ்பேஸ் போக மிச்சம் உள்ள பிளேஸ்ல தான் வந்து இத வைக்கணும். இந்த பிளேஸ்ல வச்சீங்கன்னா சரியா இருக்கும். ஓகேவா? இப்படி வைக்கலாம். இப்படி வைக்கலாம். இது பாருங்க. இந்த ஸ்கேலப்ல வந்து இந்த வி பேட்டர்ன் வர மாதிரி வைக்கலாம். ஓகேங்களா? அப்ப இந்த ஃப்ளவர் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இந்த சேம் கலர் நீங்க எந்த மோட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணாலும் மோட்டிவ்ல மேல ஸ்டிச் போட போறோம்னா அந்த சென்டர்ல என்ன கலர் இருக்கோ அந்த யான் எடுத்து நீங்க ஸ்டிச் போடுங்க. அப்பதான் வந்து நமக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது. நல்லா உட்காந்துருச்சு இந்த ஃப்ளவர். நல்லா எம்போஸ்டா தெரியுது பாருங்க. ஃப்ளவர் நமக்கு நல்லா தூக்கிட்டு அழகா இருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் டைட்டா ஸ்டிச் பண்ணதுனால ஃப்ளவர் இந்த மாதிரி நமக்கு எம்போஸ்டா இருக்கு. இப்ப எப்படி இந்த த்ரெட்டை ஹைட் பண்ணணும்னு பாருங்க. இந்த மாதிரி ஆல்ரெடி எப்படி ஹைட் பண்ணுங்கிறத சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் பார்த்துக்கோங்க. எப்பவுமே வந்து குரோசேல வந்து நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்து த்ரெட் கட் பண்ணோம் அப்படின்னா ஒட்ட கட் பண்ணவே கூடாது. நம்ம ஜாயிண்ட்டுக்கா இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணி த்ரெட்டை ஃபினிஷ் பண்றதா இருக்கட்டும், ஃபினிஷிங்கா இருக்கட்டும், எப்பவா இருந்தாலும் நல்லா த்ரெட் விட்டுட்டு தான் கட் பண்ணணும். ஜாயின் பண்றதா இருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டிச்சஸோட அதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிடணும். கண்டினியூ பண்ண தெரியல அப்படின்னா இந்த மாதிரி உள்ள ஸ்டிச்சஸ்ல வந்து நூல் கோர்த்து அந்த எக்ஸ்ட்ரா விட்ட யானை வந்து ஹைட் பண்ணி விட்டுறணும். அவ்வளவுதான். ஃப்ளவர் பாருங்க. இந்த ஃப்ளவர் அழகா இருக்கா? நல்லா எம்போஸ்டா. இப்ப இந்த இடத்துல எப்படி உங்களுக்கு வந்து லூப் மேக் பண்ணணும்னு சொல்லித்தரேன். நமக்கு இங்கதான் லூப் போடணும். ஏன்னா இந்த இந்த இடத்துல இதானே வருது. அப்ப இந்த இடத்துல ஒண்ணும் இல்ல. இந்த இடத்துல யானை ஃபிக்ஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட போறோம். அதுதான் வந்து நம்ம கிரியேட் பண்ற லூப். இப்ப நமக்கு லூப் வந்து சிம்பிளா செயின் மட்டும் போடணும் அப்படின்னா பரவாயில்ல, செயின் மட்டும் போட்டுக்கலாம். இல்ல என்னோட லூப் வந்து எனக்கு நல்லா டைட்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு செயின், அதாவது ஒரு செயின் இல்ல, இதுக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னா ஒரு 15 செயின் போட்டுட்டு அதுல வந்து நீங்க 15க்கும் சிங்கிள் குரோசே போட்டீங்கன்னா நல்லா டைட்டா இருக்கும். ஆனா ரொம்ப வெளியில ஒரு மாதிரி தெரியும். இதுவே செயின் மட்டும் போட்டோம் அப்படின்னா நமக்கு வெளியில தெரியாது. இதுக்குள்ள அப்படியே என்ன செஞ்சுக்கும், ஹைட் ஆயிக்கும். நம்ம இப்படி லூப் எடுத்து மாட்டினோம்னா இது உள்ளேயே இருந்துக்கும். ஃப்ளவர் மட்டும் வெளியில தெரியும். நான் வந்து செயின் மட்டும் தான் போட போறேன். நீங்க இல்ல எனக்கு ஸ்ட்ராங்கா வேணும் அப்படின்னா செயின் போட்டுட்டு அதுல ஒரு ரவுண்ட் வந்து சிங்கிள் குரோசே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? பாருங்க. கொஞ்சம் யான் நல்லா நிறைய விட்டுறணும். ஏன்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்ல, அதுக்காக. நமக்கு ஆல்ரெடி தெரியும் எப்படி ஸ்லிப் ஸ்டிச் போடணும், எப்படி செயின் போடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு 15 செயின் போட்டுக்கோங்க. அதாவது 15 செயின் எனக்கு வந்து பெரிய ஃப்ளவரா இருக்குல்ல, அதனால நான் 15 செயின் போடுறேன். உங்களுக்கு எப்படி அந்த ஸ்பேஸ்க்கு எவ்வளோ வேணும், இந்த பிளேஸ்ல வந்து எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்க பட்டன் வச்சிருந்தீங்க அப்படின்னா பட்டனுக்குலாம் ரொம்ப கம்மியான செயின் ஸ்டிச்சஸே போதுமானதா இருக்கும். நீங்க அளந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க. 15 போட்டிருக்கேன் பாருங்க. இப்ப இங்க வச்சுட்டேன்னா
சரியா வரும் எனக்கு 15. ஓகேங்களா? இந்த மாரி இருக்கும். நம்ம கட் பண்ணும்போது இந்த மாரி யான் நெறைய விட்டு கட் பண்ணணும். ஏன்னா, உள்ள வந்து நம்ம ஜாயின் பண்ண போறோம். கட் பண்ணிட்டு மெயின் யான வந்து உருவி எடுத்துருங்க. பாருங்க. இந்த இடத்துல தானே நான் வைக்க போறேன்னு சொன்னேன். இந்த இடத்துல வைக்க போறேன்னு சொன்னேன். இங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். நீங்க வந்து யானை வந்து நீடில கோர்த்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாரியும் எடுத்துக்கலாம். பாருங்க. இந்த மாரி இப்படி இழுத்துடலாம். அடுத்த சைட வந்து ஒரு ஸ்கேலப் விட்டுட்டு இன்னொரு ஸ்கேலப்ல எடுக்கிறேன். பாத்தீங்களா? லூப் இவ்வளவுதான். இப்ப என்ன பண்றேன்னா, டைரக்ட்டா நான் நாட் போடாம ஒரு 2, 3 டைம்ஸ் ஹைட் பண்ணிட்டு நாட் போடுவேன். ஏன்னா நல்லா டைட்டா இருக்கணும்ல அதுக்காக. இந்த லூப் வந்து கலண்டுட்டு நமக்கு வந்துடக்கூடாதுல்ல. இது சேம் யானா இருக்கிறதுனால நமக்கு எப்படி ஹைட் பண்ணாலும் உள்ளே வெளியிலே தெரியாது. சேம் கலரா இருக்கிறதுனால. பக்கத்துல வச்சு ஹைட் பண்ணோம்னா நமக்கு நாட் போட ஈஸியா இருக்கும். நீங்க உங்களுக்கு இந்த மாரி போடுறது எனக்கு ஹைட் பண்ண தெரியலைன்னா, நீங்க நீடில்லே வந்து கோர்த்து ஈஸியா ஹைட் பண்ணலாம். அது ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் நம்ம நீடில்ல ஹைட் பண்ணுவோம். இந்த மெத்தடும் தெரிஞ்சுக்கிறது ஈஸி தானே. நீடில் இல்லாத சமயத்துக்கு நமக்கு இதுவும் ஈஸியா இருக்கும். கத்துக்கிருங்க. இங்க பாருங்க. நீடில வந்து அந்த ஸ்டிச்ல வந்து ஹூக்க இன்சர்ட் பண்ணி, இந்த நீடில பிடிச்சு இப்படி வெளியில எடுக்கிறோம். இந்த மாரி நூல் பிரிஞ்சு வந்துடக்கூடாது. அதே போல இந்த யானும் ஒரு 2 டைம்ஸ் ஹைட் பண்ணிக்கலாம். ஹைட் பண்ணிட்டு நல்லா இறுக்கமா நாட் போட்டுறணும். ஏன்னா அந்த லூப் வந்து நமக்கு ஒரு டைம் பிடிச்சு மாட்டுறோம் அப்படின்னா கலண்டு கையோட வந்துடக்கூடாது. ஓகேவா? இப்ப நாட் போடலாம். நல்லா டைட்டா நாட் போட்டுக்கோங்க. ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் போட்டுக்கோங்க. அப்பதான் நல்லா டைட்டா இருக்கும். இப்ப வந்து கட் பண்ணிட்டு இதையும் ஹைட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ஹைட் பண்ணிட்டோம். இருந்தாலும் ஹைட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, அவ்வளவுதான். அதே போல இந்த த்ரெட்டும். லூப் ரெடி ஆயிடுச்சா நமக்கு? பவுச் பாருங்க. ரொம்ப அழகா உங்களோட கைவண்ணத்துல நீங்களே கிரியேட் பண்ண பவுச். நம்மளே ஒரு ஆர்ட்ட கத்துக்கிட்டு அதுல நம்மளே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். இந்த இடத்துல ஃப்ளவர் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல பட்டன் வச்சுட்டு பட்டன்ல மாட்டலாம். இப்ப பாருங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கா? சூப்பரா இருக்கும். சரிங்களா? பாருங்க. எவ்வளோ அழகா மினி ஹேண்ட் பவுச் ரெடி பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம வேற குரோசே போட்டோம். சிங்கிள் குரோசே போட்டதுனால உள்ள நம்ம கிளாத் வைக்க தேவையில்லை. நீங்க என்ன வச்சாலும், மணி வச்சாலும், மொபைல் எது வச்சாலும் வந்து வெளியில வந்து தெரியாது. சரிங்களா? உள்ள என்ன வச்சிருக்கோங்கிறது வெளியில தெரியாது.
எதுவும் மிஸ் ஆகவும் நமக்கு சான்சஸ் கிடையாது. இதுவே வந்து நம்ம டபுள் குரோசே அது மாதிரி ஸ்டிச்சஸ் போடும்போது ஸ்பேசஸ் நமக்கு வந்து கிரியேட் ஆகும். அதனால தான் வந்து மினி ப்ராஜெக்ட், டால்ஸ் இதெல்லாம் வந்து இந்த சிங்கிள் குரோசேலே பண்ணுவோம். இது சிங்கிள் குரோசேல நம்ம பண்ணியிருக்கிற மினி ப்ராஜெக்ட், நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? அடுத்து வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து நம்ம எதுல பண்ண போறோம் அப்படின்னா, ஹாஃப் டபுள் குரோசேல பண்ணலாம். சிங்கிள் குரோசே மாதிரியே தான் ஹாஃப் டபுள் குரோசேயும். இந்த ஸ்டிச்சஸ் இந்த ப்ராஜெக்ட வந்து நீங்க ஹாஃப் டபுள் குரோசேலயும் பண்ணலாம். ஸ்பேசஸே இருக்காது. இது 2மே சேம் தான். ஸ்பேசஸ் இல்லாத ஸ்டிச்சஸ் தான். டபுள், ட்ரிபிள் அப்புறம் வந்து டபுள், ட்ரிபிள் குரோசே இது எல்லாமே வந்து நிறைய ஹைட் அதாவது ஸ்பேசஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு கிளாத், ஃபேப்ரிக் அந்த மாதிரி கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஸ்டிச்சஸ். இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க ட்ரை பண்ணி அந்த வீடியோ, ஃபோட்டோஸ் வந்து எனக்கு சென்ட் பண்ணணும். நம்ம சேனல்ல வந்து நம்ம டிகே ஃபேஷன்ல ஃப்ரீ குரோசரி கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. அதுல வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிரும். இந்த மாதிரி மினி ப்ராஜெக்ட் எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கறதையும் வந்து நான் சொல்லி தந்துருவேன். பேட்டர்ன் ரீடிங் இம்பார்ட்டன்ட் என்னன்னா பேட்டர்ன் ரீடிங். பேட்டர்ன் ரீடிங்னா என்னன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம பிகினர்ஸா இருக்கும்போது என்னன்னு தெரியாது. அதாவது ஒரு சிம்பிள் இருக்கும். இப்போ ஒரு ஒரு பேராகிராஃப் ரீட் பண்றோம் அப்படின்னா அதுல உள்ள லெட்டர்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்சாதானே ரீட் பண்ண முடியும். அது மாதிரி தான் நீங்க பேசிக்ஸ் கத்துக்கிட்டீங்க, அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா அந்த பேட்டர்னை ரீட் பண்ணி இந்த மாதிரி நீங்களே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? போக போக இதெல்லாம் தெரியும். பேட்டர்ன் எப்படி ரீட் பண்ணணும், பேட்டர்னை ரீட் பண்ணி எப்படி ஸ்டிச்சஸ் போடணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோஸா வந்து நமக்கு கிளாஸஸ்ல வந்துட்டே இருக்கும். விருப்பம் உள்ளவங்க நம்மளோட குரோசே கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வெறும் 100 ரூபீஸ் மட்டும்தான். 100 ரூபீஸ் பே பண்ணி நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். தேங்க்யூ.